அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகளை அறிந்திருக்கிறேன். போதும். இந்த ஒரு வார்த்தை உள்ள இருக்கும்போது ரொம்ப ஃபிளாஷ் ஆச்சு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியைகளை. இது டக்குன்னு கேட்கும்போது நம்ம எதுவும் தெரியாது, யாருக்கும் அறியாது, யாருக்கும் நம்மளை பற்றி தெரியாது, எல்லாருக்கும் நம்ம ஒரு படம் போடுறோம், பிம்பம் போடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது பட்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவருக்கும் தெரியாத காரியங்கள் கூட யாருக்கு தெரியும்? ஆண்டவர், நீ உன்னுடைய வேஷத்தை அறிந்திருக்கிறேன், வேற உன்னுடைய ஆராதனை அறிந்திருக்கிறேன், நீ பாடுகிறத அறிந்திருக்கிறேன், உன் ஜெபத்தை அறிந்திருக்கிறேன், அப்படி எல்லாம் சொல்றது இல்லை. இங்க நேரம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன பயன்படுத்துறாருன்னா, உன் கிரியைகளை. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு எழுதும் பொழுதெல்லாம் இந்த ஒரு வசனத்தை வச்சுத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தொடங்குறார். உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆவியானவர் நம்மிடத்தில் ஒரு சின்ன காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறார். எனக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எனக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீங்களும் நானும் நினைக்கலாம், ஆண்டவருக்கு சில காரியங்கள், ஒருவேளை மனிதர்களுக்கு சில காரியங்கள் மறைவாய் இருக்கிறது, மனிதர்களுக்கு முன்பாக வேற ஒரு பக்கத்தை நாம் காண்பிக்கிறோம் என்கின்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கலாம். இன்னைக்கு வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இங்க பார், நீ வெளியில என்ன வேணாலும் ஒரு பிம்பத்தை வைக்கலாம், வெளியில என்ன வேணாலும் ஒரு முகத்தை நீ வைத்திருக்கலாம், ஆனா உன் முகத்தையோ உன்னுடைய நடத்தையோ நான் பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவர் இல்லை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு எதோட தெய்வம் இணைக்கிறாருங்கிறது ரொம்ப அழகு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இது உங்களுக்கு ஊழியம் செய்தோ இல்லையோ, இந்த வசனம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஊழியம் செய்யுது. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும், you have the name, you got the name. நீ வெளியில ஒரு பெயரை வாங்கிட்ட. என்ன பெயர் வாங்கிட்ட? கிறிஸ்தவன், கர்த்தருடைய பிள்ளை, நீதிமான், பரிசுத்தவான், கர்த்தருடைய தாசன், தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவன் என்ற பெயரை நீ வாங்கி விட்டாய். வாங்க போறேன்னு சொல்லல, வாங்கி விட்டாய். உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும், you got that name that you wished for, that you desired for. நீ விரும்பின அந்த பெயரை வெளியில வாங்கிட்ட. ஆனா ஒரிஜினல் என்ன தெரியுமா? செத்தவனாயிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். உன் பேர் இல்ல உன்னை ரட்சிக்க போறது. நீ வாங்கி இருக்கிற நற்பெயர் அல்ல உன்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறது. நீ வாங்கி இருக்கிற நல்ல பெயர்கள், வெளியில சம்பாதித்து வைத்திருக்கிற பெயர்கள் அல்ல உன்னைய நித்திய ஜீவனுக்கென்று எடுத்துக்கொண்டு போகிறது. உன் கிரியைகள். சில நேரங்கள்ல வெளியில சமாளிக்கிறதுக்காக நம்ம சில மேக்கப் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சொல்லுங்க. வெளியில இருக்கிறவங்க என்ன நினைச்சிருவாங்களோங்கிறதுக்காக ஒரு மேக்கப் பண்ண வேண்டியதா இருக்கு. என் பிள்ளை என்ன நினைச்சிருமோன்னு சொல்லி மேக்கப் பண்ண வேண்டியதா இருக்கு. என் மனைவி, என் வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி என்ன பண்ண வேண்டியது இருக்கு? மேக்கப் பண்ண வேண்டியது இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மேக்கப் பண்றதுனால பரலோக ராஜ்யத்திற்கோ இல்ல நித்திய ஜீவனையோ, ஜீவ கிரீடத்தையோ, ஜீவ விருட்சத்தின் கனியோ பெற போறதில்ல. நீ உயிருள்ளவன் என்று பெயர் வைத்திருக்கிறாய், ஆனால் நீ செத்தவனா இருக்கிறாய். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம செத்து போய் இருந்து உயிருள்ளவன் என்று பெயர் வைத்திருக்கிறதை அவர் விரும்பாமல் உயிருள்ளவர்களாய் இருக்கும்படி அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் ஜீவன் இருக்கிறது, அவரிடத்தில் பரிபூர்ணமான ஜீவன் இருக்கிறது என்றால்
அவரை விசுவாசிக்கிற நாமும் நமக்குள்ளையும் அவருடைய பரிபூரணமான ஜீவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் செயல்பட வேண்டும். ஆனால் பெயர் வாங்கி விட்டோம், ஆனால் ஜீவன் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெயர் வாங்கி விட்டோம் ஆனால் ஜீவன் இல்லை. பெயர் வாங்கி விட்டோம் ஆனால் வல்லமை இல்லை. பெயர் வாங்கி விட்டோம் ஆனால் தேவனுடைய ஞானம் இல்லை. பெயர் வாங்கி விட்டோம் ஆனால் தேவனோடு ஒரு உறவு இல்லை. பெயர் வாங்கி விட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெயர்கள், வெளியில நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற பெயர் இருக்குல்ல, அதனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம். அல்லேலூயா. சுவிசேஷகர் சாம் பிரசாத், இவாஞ்சலிஸ்ட் சாம் பிரசாத், இதனால சாம் பிரசாத் பரலோகத்துக்கு போவானா? இல்ல இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, வெளியில உனக்கு இவாஞ்சலிஸ்ட் சாம் பிரசாத் தாயா, கர்த்தருடைய புள்ளதாயா, கர்த்தருடைய தாசன் தாயா, ஆனா உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் அந்தரங்களை நான் அறிந்திருக்கிறேன், நீ உன் வீட்டில் எப்படி இருக்கிறங்கிறத அறிந்திருக்கிறேன், உன் நினைவு எப்படி இருக்குங்கிறது நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். நினைவுகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் என்ன செய்றாரா? நினைவுகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர். சாமுவேல் தீர்க்கதரிசி போய் ராஜாவை, புது ராஜாவை அபிஷேகம் பண்றதற்கு போகும்போது எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, தாவீதுனுடைய சகோதரர்கள் எல்லாம். இவர முகத்தை பார்த்துட்டு சொல்றாரு, இவனா இருப்பானோ இவனா இருப்பானோ. ஏன்னா முகத்திலே ராஜ கலை இருக்கு. என்ன கலை இருக்கு சொல்லுங்க? ராஜாக்கு என்ன கலை வேணும் முகத்துல சொல்லுங்க? அபிஷேகம் அபிஷேகம் பண்ண போயிருக்கிறது யாரத்தான்? ராஜாவை அபிஷேகம் பண்ண போட்டு போயிருக்கிறோம். போன உடனே இவர் நேர முகத்தை பார்த்துட்டு ராஜகலை யார் முகத்துல இருக்குன்னு பாக்குறாரு. நம்ம எல்லார் முகத்திலும் என்ன கலை இருக்குன்னா ராஜகலை இருக்கு. என்ன கலை இருக்கு சொல்லுங்க? நம்ம எல்லார் முகத்திலும் என்ன கலை இருக்குன்னா கிறிஸ்தவ கலை இருக்கு. என்ன கலை இருக்கு? கிறிஸ்தவ கலை இருக்கு. நம்ம எல்லார் முகத்திலும் என்ன இருக்குன்னா கிறிஸ்தவர்களுக்கு உரிய எல்லா கலைகளும் வெளித்தோற்றத்துல. இவர் பார்க்கிறாரு, ஆண்டவரே இவன்கிட்ட நல்ல ராஜ கலை இருக்கு ஆண்டவரே, ஆளு வாட்ட சாட்டமா இருக்கான், இவனாத்தான் இருக்குமோ? ஆண்டவர் சொல்றாரு, அடாடாடாடா சாம்வேலே, நீ மனுஷன்னு நிரூபிச்சுட்ட பாத்தியா? திருப்பியும் என்னது மனுஷன்னு நிரூபிச்சுட்ட பாத்தியா? நீ முகத்தை பார்க்கிற, நானும் நீ ராஜகலைய பார்க்கிற, நான் கிரியைகளை பார்க்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷங்க தான் முகக்கலைகளை வச்சு உங்களை கவனிப்பாங்க. தெய்வத்துக்கு முகக்கலையும் முக்கியம் இல்லை, அகக்கலையும் முக்கியம் இல்லை, இருதயம் கிரிய. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன மோட்டிவுக்காக, என்ன இன்டென்ஷனுக்காக நீ இந்த காரியங்களை செய்கிறாய் என்று கர்த்தர் அறிகிறார். இதுல பிரச்சனை என்னன்னா, பேரை வச்சிட்டு நீ செத்தவனா இருக்கிறாயே, உயிர் உள்ளவன் என்று. இன்னைக்கு ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நாம பிறருக்கு தவறு என்று சொல்லுகிற காரியத்தை நாம் விட்டுருக்கிறோமாங்கிறத கவனிங்க. கொஞ்சம் நிதானிங்க, அமைதியா உட்காருங்க. சரியா? உட்கார்ந்து பிறருக்கு தவறு தம்பி, பிறருக்கு தவறு ஐயா அப்படின்னு சொல்ற விஷயத்தை நீங்க செய்யாமல் இருக்கிறீர்களா என்கிறதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் கண்ணு மூடுங்க பார்க்கலாம். இருதயத்துல கையை வைங்க பார்க்கலாம். வச்சு 2 நிமிஷம் நீங்க உபதேசிக்கிற காரியங்கள், நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்று கவனியுங்கள். அது செய்யாதப்பா இது செய்யாதப்பான்னு சொல்ற நீங்க அதே காரியத்தை நீங்க செய்றீங்களான்னு கவனிங்க.
கவனிங்க, 2 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து கவனிங்க, பார்க்கலாம். தேங்க்யூ ராஜா. ஏதாவது தென்படுதா? நிறைய தென்படுதா? இங்க பாருங்க, நிறைய தென்படுதா? இது ஒரு பிம்பம். பிசாசு நம்ம கிட்ட ஒரு நம்மளை ஏமாத்தி வஞ்சிச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை தான் ஆவியானவர் இந்த காலவேளை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். நாம சில வேளை உயிர் உள்ளவன் பெயர் வச்சதுனால நாம உயிர் உள்ளவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளார்ந்த வாழ்க்கை கிரியைகள் செத்ததா இருக்கிறது. அடுத்தவனுக்கு அட்வைஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. செய்யாத, அதை பண்ணாத, இது தப்பு, அது தப்புன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கானா? இருக்கு. என்ன பிம்பம் அது? ஆண்டவர் சொல்றார், பெயர் வாங்கிட்ட, வெளியில அந்த பெயரை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யற. ஆனா உன் உள்ளார்ந்த மனுஷன் செத்தவனாயிருக்கிறான். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் ரொம்ப அழகா எழுதுறார். வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். எனக்கு இந்த காலையில இந்த வசனம் ரொம்ப ஊழியம் பண்ணது. எதையும் எடுத்துட்டு வரல, ரொம்ப ஊழியம் பண்ணுது இந்த வசனம். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறாயே. குற்றவாளின்னு சொல்றதை விட மற்றவங்களை கரெக்ட் பண்ணும்போது வசன ஆதாரத்தோட பேசுகிற நீதானே அந்த காரியத்தை செய்கிறாயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன தீர்ப்ப வேதத்திலிருந்து சொல்லுகிறாயோ அதே தீர்ப்பு உனக்கும் பங்குண்டுன்னு அர்த்தம். தாவீது 2 காரியங்களை செய்துவிட்டு மெதப்ப மேல உட்கார்ந்து இருக்கிறார். விபச்சாரம், கொலை செய்து முடிச்சிட்டு அதனுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னா கொலை செய்யப்படணும். என்ன செய்யப்படணும்? இப்ப நாத்தான்வேல் அழகா ஒரு ஆட்டுக்குட்டியோடைய கதை அவருக்கு சொல்றார். சொன்ன உடனே அந்த சம்பவத்திற்கு இப்ப யாரு தீர்ப்பு வழங்குறான்னா தாவீது தீர்ப்பு வழங்குறார். என்ன வழங்குறார்னா அவன் நிச்சயமாய் கொல்லப்பட வேண்டும். இந்த தீர்ப்பை வழங்கின உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த தீர்ப்புக்கு 100% தகுதி உள்ளவன் யார் தெரியுமா? நீதான். ஏன்? பிறனை குற்றவாளி என்று தீர்க்கிறாயே, பிறனுடைய காரியத்தை சொல்லுகிறாயே. குற்றவாளினா குற்றப்படுத்துற அப்படி இல்லை, அவருடைய தவறை சொல்லுகிறதான் அப்படி எழுதி இருக்கு பைபிள். தவறை நீ சரியா தான் சொல்ற, இதெல்லாம் வரும்னு சொல்ற, வேதத்தின் அடிப்படையில் இந்த காரியங்கள் எல்லாம் உண்டு என்று நீ சரியா சொல்ற. என்ன மறந்துட்டேன்னா அதை நீயே ஆண்டவர் சொல்றார், முதல்ல உன் கண்ணுல இருக்கிற துரும்ப எடுத்துட்டு அவன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ அப்புறம். பேதுருக்கு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. எப்படி? நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல உன்னைய சரி செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ண? உன் சகோதரன் நீ பார்க்கலாம். நீயே வீக்கா இருக்க நிறைய விஷயத்துல, நீயே ஒழுங்கினமா இருக்க நிறைய விஷயத்துல, நிறைய காரியங்கள் உனக்கு தெரிஞ்சும் அதை செயல்படுத்தல, நிறைய காரியங்களை நீ போதிக்கிற விஷயங்களை நீயே கை கொள்ளல. ஆனா அதுக்குள்ள சகோதரனை ஸ்திரப்படுத்த போயாச்சு. ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, முதல்ல நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துவாயாக. ஆண்டவர் நம்மளுடைய ஆத்துமா மேல ரொம்ப கரிசனையா இருக்கிறார் நான் நம்புறேன்.
நம்ம மேல ரொம்ப அன்பு நிறைந்தவரா இருக்கிறாருங்கிறத முழுமையாய் விசுவாசிக்கிறேன். அதனால தான் நாம மாயமாய் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை கூட ஆண்டவர் தோலுரிச்சு காண்பிக்கிறார். அல்லேலூயா. பெயர் வாங்கினவர்கள், நல்லா கவனிக்கணும், உயிருள்ளவன் என்று பெயர் வாங்கினவர்கள். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க பெயர் வாங்கினதுனால தான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு. நீங்க பேர் வாங்காம இருந்தீங்கன்னா அந்த பிரசங்கம் உங்களுக்கு செல்லாது. நீங்க பேர் வாங்கிட்டீங்கல்ல, அதனால தான் அந்த பிரசங்கம் உங்களுக்கு இன்னைக்கு. வாங்கிட்டு எப்படி இருக்கிறீங்க? செத்தவனாய். அல்லேலூயா. இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, 2வது வசனம், ரோமர் 2:2. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கின்றோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று நிறுத்தும், குற்றவாளிகள் என்று தீர்த்தும், அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? Just because we teach the truth, it doesn't mean it won't apply to us. It will. Just because we preach the truth, we claim the truth, it doesn't mean you will have favor in the eyes of God. No, sir. No. நாம சத்தியத்தை பேசுகிறதுனால கர்த்தருடைய கண்கள்ல தயவு உண்டாயிரும் நினைச்சிட கூடாது. உண்மையை உறக்க சொல்றதுனால கர்த்தருடைய கண்கள்ல தயவு உண்டாயிரும் நினைச்சிட கூடாது. நாம சத்தியத்தின்படி சரியா போதிக்கிறதுனால, அடுத்தவங்களுக்கு சொல்றதுனால கர்த்தருடைய கண்கள்ல தயவு உண்டாயிரும் நினைச்சிடவே கூடாது. எந்த சத்தியத்தை போதிக்கிறனோ அந்த சத்தியத்தின்படி நடக்க தவறினால் அந்த சத்தியத்தின்படியே உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. Hallelujah. Is it not frightening? பயமுறுத்துற மாதிரி இல்ல? இல்லையா? பிகாஸ் நாம எல்லாம் 3வது வானத்துல இருந்து ஆண்டவர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வர விரும்புறாருன்னு நினைக்கிறேன். கம் டு தி பேசிக். வாங்க கீழே வாங்க, கீழே வாங்க. 3வது ஃப்ளோர்ல இருந்தது போதும்னா மறத்து போச்சு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சில விஷயம் மறத்து போச்சு. செய்யறது கூட நாம செய்யறது தப்புனே மறத்து போச்சு. ஏன் தெரியுமா? பேரு தான் இந்த வேலையை செய்யறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளத்தையும் செய்யறது என்ன தெரியுமா? பேரு தான். பேரு மட்டும் ஒண்ணும் இல்லை சார். என் பேரு குடும்பத்துல கெட்டு போறது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஆனா தெய்வத்துக்கு முன்னாடி கெட்டு போறது ஒரு விஷயமாவும் சரியா? சரிதானே? நான் ஒரு டைம்ல என்ன பண்ணேன்னா, என்னோட ஐபேட்ல சரியா ஒரு கேம் ஒன்று விளையாடினேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த கேம், விளையாடிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன செஞ்சான், என் தம்பி என்ன செஞ்சான்னா வச்சு கேவலப்படுத்தினா. என்ன கேவலப்படுத்தினான்னா, ஊழியக்காரன் நீ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி என்னை படு கேவலப்படுத்தினான். இப்ப ஈகோ தட்டுது. என்ன தட்டுதுன்னா, இந்த பையன் என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டானே இவன் அசிங்கப்படுத்திட்டானே என்னை கேட்டு பயங்கர ஈகோ தட்டுது. அன்னைக்கு ஐபேடை தூக்கி வச்சவன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 மாசம் ஆச்சு. எடுக்கவே இல்லை, தொடவே இல்லை, கையிலே தொடல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க போது இவ்வளவு வீராப்பு வந்து செய்யறோமே. ஆண்டவர் சொல்ற, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சாதாரண ஒரு புள்ள, வீட்டில் இருக்கிற புள்ள, என்ன நீ இப்படி செஞ்சுட்டேன்னு சொன்ன போது டப்புன்னு என்ன வருது, ரோசம் வந்து, என்னடா இவன்லாம் நம்மள பேசுற அளவுக்கு ஆகிருச்சா அப்படிங்கிற ஒரு ஈகோ தட்டி நெக்ஸ்ட் மினிட் என்ன செய்யறேன்னா, இனிமே இந்த ஜென்மத்துக்கு நானு. அப்ப இவனை மதிக்கிற நாம தெய்வம் அறிகிறாருங்கிறது நம்மளுக்கு மண்டைக்குள்ள ஏறவே. ஆண்டவர் சொல்லுகிறார் தெளிவா, அந்த வசனத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know every deeds of you. நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களின் நினைவுகளை, உணர்வுகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்பதான் சாமுவேலை கூப்பிட்டு சொல்றாருங்க, பார் நீ முகத்தை பார்க்கிறவன், நான் இருதயத்தை மட்டும் பார்க்கிறவன். எப்படி? முகத்தையும் இல்லை
இருதயத்தை மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் என் ஆண்டவர் எதை தான் பார்த்து கொண்டே இருக்கிறாராம்? நடிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். என்ன செய்யவே முடியாது? எந்த பிம்பத்தையும் யாருக்கிட்ட காட்ட முடியாது. அவர் தம்பி, இந்த பச்சையா தெரியுது தம்பி, நீ வாட்டுக்கு எதையாவது ஒண்ணு செஞ்சு நீ ஊரை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்தவே? ஏன்னா நீ பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிறிய தவிர பரலோகம் வரணும்னு நினைக்கல. இன்னைக்கு பலரையும் நான் சொல்றேன், நாம பேரை காப்பாற்றணும் சொல்லியே நரகத்துக்கு போறோம். பேரை காப்பாற்றணும்னு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டா, ஒருவேளை சில காரியங்களை நாம தவறுதலா போதிச்சிருக்கலாம், இல்ல தவறுதலா சொல்லியிருக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம், தவறுகள் கூட பண்ணியிருந்திருக்கலாம். சரியா? உங்க பேரை காப்பாத்தணுங்கிறதுக்காக மனம் திரும்பாம இருந்துடாதீங்க. மீசையில மண்ணு ஒட்டிராம, ஐயோ ஆண்டவரே, இந்த மீசையில மண்ணு ஒட்டுற மாதிரி கொடுமை எதுவுமே. இது ஒரு மீசையில மண்ணு. உங்களுக்கு மீசை முக்கியமா, ஆத்மா முக்கியமா? சொல்லுங்க. உங்க கௌரவம் முக்கியமா, ஆத்மா முக்கியமா? சாஷ்டாங்கமா தெய்வத்தோட பாதத்துல விழுந்துடணும். தாவீது மீசையில மண்ணு ஒட்டக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அந்த தாவீதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசியிருக்க மாட்டோம், கர்த்தர் அந்த சந்ததியிலே வந்திருக்க மாட்டாரு. ஆனா அந்த தாவீது, சார் என் மான ரோசம்லாம் என்ன சார் இருக்குன்னு சாஷ்டாங்கமா எங்க விழுந்துட்டாரு? ஐயா நான் அப்படித்தான், உண்மையா சொல்லிட்டீங்கய்யா, கரெக்டா சொல்லிட்டீங்க, நான் வேற நடிச்சு நான் உண்மை உத்தம புத்திரன் நடிச்சு நான் ஏமாத்த விரும்பல, நேரம் உங்களுடைய பாதத்தில் என்ன செஞ்சிடறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என் முகத்தை இல்லை, இருதயத்தை மட்டும் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் மத்தேயுல அழகா ஆண்டவர் சொல்றார், வாசிப்போம் அதை. 6வது அதிகாரம் 1வது வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் நம்மளுடைய கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார், அது ஏன் கவனம் உள்ளதா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்றாரு, தர்மம் பண்றாரு. சரியா? தர்மம் பண்ணிட்டு என்ன எதிர்பார்ப்புல அந்த தர்மத்தை பண்றாருன்னா, ஜனங்கள் பிரயோஜனப்படணுமே, ஜனங்கள் பசி ஆறணுமே, அந்த இன்டென்ஷன்ல தர்மத்தை பண்ணாம என்ன இன்டென்ஷன்ல தர்மத்தை பண்றாருன்னா, நம்மளை பத்தி கொஞ்சம் புகழா இருக்கணும்னு நினைக்கிறாரு. யாரு? சரியா? இப்ப என்ன நினைப்புன்னு சொல்றேன் இந்த ஆளுக்கு. தர்மம் பண்ணிட்டு என்ன நினைக்கிறார்னா, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தர்மம் பண்ணதுனால, சொல்லுங்க, தர்மம் பண்ணதுனால, உதவி செஞ்சதுனால இவர் நினைப்பு என்னன்னா, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? தம்பி உன் பலன் முடிஞ்சிருச்சுங்கிறார். என்ன செய்யறாரு? என்ன ஆண்டவரே, இவர் பரலோகத்துக்கு போறார், பயங்கரமான இது மாதிரி இது செஞ்சவர், தர்மம் செஞ்சவர். சரியா? பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, தம்பி உன் பலன். ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் நிறைய தர்மங்கள் பண்ணேன், அதற்கான பலனை தருகிறீரான்னு கேட்கிறாரு இந்த மனுஷன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பலன்லாம் பூமியிலே தீந்துருச்சே தம்பிங்கிறார். பூமியில தீந்துருச்சா? ஆண்டவரே என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு தூரத்துக்கு கொடுத்தேன், பூமியிலே தீந்துருச்சுன்னு சொல்றீங்க, எப்ப தீந்துச்சுன்னு அவர் எழுதுறாருன்னா, தம்பி நீ கொடுக்கும் போது யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பின பாரு, அந்த சந்தோஷம் தான் உன் பலனே. என்னவா அந்த சந்தோஷம்? ஒரு அற்ப சந்தோஷம் ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்களா? பார்க்குறான்டா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாப். அங்கே கொடுக்கும் போது பார்க்குறேன் அப்பா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அங்கேயே பலனை ஆண்டவர். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு. The moment
அடுத்த ஆள் என்னை பார்க்கறாங்கங்கிற சந்தோஷம் உள்ள ஏறின உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, டன் தம்பி. இனி பரலோகத்துக்கு வந்து உரிமையோட என்ன கேட்கலாம் முடியாது. எங்க நான் கொடுத்தேன், பொக்கிஷத்தை சேர்த்து வைன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எல்லாத்தையும் கொடுத்தேனே, ஒண்ணு நடக்கல தம்பி. கொடுக்கும் போது நீ எப்படி கொடுத்தன்னு மனுஷனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அடைந்து தீர்ந்ததென்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்துக்கு வராரு. என்ன? நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. இருதயம் அற்ப சந்தோஷத்துக்காக நித்திய பலன் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்க. என்ன பலன? பூரண பலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் நம்மளுக்கு பூரண பலன் கிடைக்காதுன்னா இந்த மாதிரி கோட்டை விடுறதுதான். பாக்குறாங்களா? சூப்பரு சூப்பரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பலனா. அதை வச்சு 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காமா? அப்பாடா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பார்த்துட்டாயா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் நான் இந்த யாராவது ஒருத்தர் நம்மளை பத்தி பெருமையா பேசும்போது டக்குன்னு ஆர்டர் சொல்லிடுறேன், சத்தியமா இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, நான் பேச சொல்லல, அவங்களே வந்து பேசியிருந்தாலும் இதை கணக்கிலே வச்சுக்காதீரும், நான் மைண்ட்லயே எடுத்துக்கல. ஏன்னா கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சு, எஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நாக்கு தள்ள தள்ள பிரசங்கம் பண்ணிட்டு நான் என்ன பலனுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன்னா, அங்க போனா ஏதாவது நமக்கு தருவாரியா? பூரண பலனை எனக்காக தருவார் ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு அக்கா வந்து மெசேஜ் சூப்பர் அப்படிங்குது. உடனே நானும் தேங்க்யூ, மொத்தமா முடிஞ்சு போச்சு. பயப்படுவேன். அப்படி யாராவது சொல்லிட்டு, ஆண்டவரே சத்தியமா இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, என்ன செஞ்சிரும். அல்லேலூயா அல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். Whatever you do, do it for the glory of God. நீ என்ன செய்தாலும் சரி, அது யாருடைய மகிமைக்காக செய். எது வேணாலும் இருக்கட்டும். இப்ப இதோட முடிக்கல, அடுத்துதான் நம்ம ஏசப்பா மாதிரி குசும்பு, அடுத்துதான் சூப்பர். வாசிங்க 5வது வசனம். அன்றியும் ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டுக்குள்ள ஜெபம் பண்றது இல்ல. எதுல? நல்லா கவனிங்க. வீட்டுக்குள்ள ஜெபம் பண்றது இல்ல, அந்தரங்கத்துல ஜெபம் பண்றது கிடையாது, 10 நிமிஷம் தெய்வ சமூகத்துல உட்கார்றது கிடையாது. ஆனா கூட்டத்துக்குள்ள வந்தா 3 மணி நேரம் ஜெபம். எத்தனை மணி நேரம் ஜெபம்? 3 மணி நேரம் ஜெபம் சாதாரண ஜெபமா? அப்படி கிடையாது. அதுவும் அன்னைக்கு கொஞ்சம் விசுவாசிகள்ல கொஞ்சம் வீக்கான விசுவாசி யாராவது வந்துட்டாங்கன்னா செத்துச்சு அன்னைக்கு அந்த விசுவாசி. இவங்களுடைய வேத ஞானம் எல்லாம் அன்னைக்கு தான் வரும். என்ன வரும்? அன்னைக்கு தான் அந்த வசனம் இந்த வரிசையா சங்கீதம் 32 அதை சொன்னீரே, 42 அதை சொன்னீரே, 56 அதை சொன்னீரே, வரிசையா சொல்லிட்டு ஒற்றை கண்ணாடி பார்த்து பார்க்குறாங்களா? பார்க்குறாங்க. வா சொல்றாங்களா? சொல்றாங்க. முடிஞ்சிச்சுன்னு அக்கா அர்த்தம் முடிஞ்சிச்சு, அங்க முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. நீங்க ஐயா இது ஒரு பலனா? யோசிங்க. 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? அந்த அக்கா பார்த்துட்டு அப்பா எப்படி ஜபிக்கிறாங்க, இதான் பலனா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆனா உண்மையை சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த பலனுக்காக ஏங்குறோமா இல்லையா? நம்மளை பார்த்து வான்னு சொல்லவே மாட்டாங்க. சொன்னாங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பலன் இங்கேயோட சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். அதனால தான் கண்ணை மூடி சோம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான். என்ன? தெரிஞ்சோ தெரியாமையோ உள்ள இருக்கிறது தெரியாம ஒன்றரை கண்ணில் என்ன செய்யும்?
பார்த்து நம்மளை வாயை பொளந்து பார்க்குறாங்களா? இல்லை. கண்ணை இறுக்கி மூடிட்டு ஆண்டவரை நோக்கி, ஐயா, நம்ம இருதயம் அவரை மட்டும் நோக்கி, அவரை மட்டும் தேடி, அவரை மட்டும் மகிமைப்படுத்துகிறதற்கு இருதயம் சாயட்டும். ஏன் அப்படின்னா, என் ஆண்டவர் என் பேரை மதிக்கிறது இல்லை, என் கிரியைகளை அறிந்திருக்கிறார். He knows my deeds. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்றதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு போல. அல்லேலூயா. சரி, இதோட நிறுத்தினார ஆண்டவர் இன்னொரு படி குசும்பா போறாரு. என்ன செய்றாருன்னா 16வது வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரனை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்தல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உபவாசம் பண்ணும்போது முகம் வாடல, என்ன செய்யல, வாடல. சரியா? அது நம்ம நல்லா தெரியும். ஆனாலும் வெளியில வரும்போது என்ன சிஸ்டர், ஃபாஸ்டிங். என்னது ஃபாஸ்டிங்? எத்தனை நாள்? நான் 200 நாள் இருக்கலாம்னு நினைச்சேன். ஆண்டவர் 40 நாள் இருக்கிறதுக்கு தான் அப்ரூவல் கொடுத்தாரு. 200 நாளா? அக்கா, உங்க ஃபாஸ்டிங்க்கு பலன் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஃபாஸ்டிங்க்கு முடிஞ்சிச்சு. ஆண்டவர் அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு உங்க ரிவார்ட் கொடுத்து தீர்ந்ததுன்னு சைன் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாரு. என்ன சார் ரிவார்டு? அந்த அக்கா உபவாசம் இருந்துட்டாங்க, முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்னா, உபவாசத்துல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, தெய்வத்துக்கு மொத்தத்துல ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, மனுஷன் பார்க்கணும்னு எதையும் செஞ்சிடாத, உன் பேரை நிலநாட்டணும்னு எதையும் செஞ்சிடாத, உன் பேரை காப்பாற்றணும்னு எதையும் செஞ்சிடாத, உன் இருதயம் தெய்வத்திற்கு முன்பாக சீரா இருக்கட்டும். அல்லேலூயா. நம்ம இருதயம் கண்டிப்பா சொல்றேன், இதுக்குள்ள வரணும். மனுஷனுக்காக நான் வேலை செய்யல, மனுஷனுக்காக ஒரு காரியத்தையும் செய்யல. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பலன் அங்கதான், பலன் அங்கதான். ஆமா, வெளியில ஒரு பிம்பத்தை படத்தை போட்டுட்டு இல்ல சார், இல்ல 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 இல்ல, நம்ம இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சீரா இருக்கட்டும். அல்லேலூயா. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்க பேரெல்லாம் வச்சு உங்களை மதிக்கிறது இல்லை. மிஷனரியா இருங்க, தீர்க்கதரிசியா இருங்க, அப்போஸ்தலரா இருங்க, என்னவா வேணா இருந்துட்டு போங்க. வெளியில கொடுத்த பேரை வச்சு உங்களை ஆண்டவர் சொல்ல, நீ உயிர் உள்ளவன் என்று பேர் தான் இருக்கே தவிர செத்தவன். ஏன் தெரியுமா? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை மாற்றட்டும். உண்மையுள்ள இருதயத்தை அவர் வாஞ்சிக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. எதை யாரு பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, யார் என்னைய கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ, மனுஷனுக்கு முன்னாடி பேரை காப்பாத்துறது இல்ல பெரிய விஷயம். தெய்வத்துக்கு முன்னாடி உண்மையான பேர்ல வாழ்றது தான். ஹல்லேலூயா. தெய்வம் இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தை அப்படி மாற்றட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த இருதயம் வேணும் சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கவா? 15வது வசனம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். என்ன அழகா தெய்வம் எழுதி இருக்கிறாரு. ஞானம் என்ன சொல்றாரு பாரு தம்பு. மன்னிப்பை பத்தி பிரசங்கம்லாம் பரவ பண்ணலாம். என்ன பண்ணலாம்? மன்னிப்பை பத்தி பிரசங்கம்லாம் பண்ணலாம். நீ மன்னிக்காட்டி, இந்த வசனத்தோட இன்டென்சிட்டியை இன்னைக்கு நல்லா உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா நான் புரிய வச்சுட்டு போக விரும்புறேன். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்னா, உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்படின்னா டைரக்டா என்ன வார்த்தைனா, உங்களை தீயில போட்டு வறுத்துவார்னு அர்த்தம்.
அல்லேலூயா. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களெல்லாம் மன்னிக்க முடியுமா? நான் சொல்றேன், வாய்ப்பே கிடையாது. எங்க போறது? வாய்ப்பே கிடையாது. பல வேளைகள்லையும் என்னை மன்னிக்க வைக்கிறது ஒன்று, நான் அன்புல மன்னிக்கணும்னு நினைப்பேன். சில செஞ்ச செயல்ல எனக்கு டென்ஷன் இருந்துச்சுன்னா இந்த வசனத்தை ஃப்ரண்ட்ல வந்து வச்சுப்பேன், மன்னிச்சா தான் சாமி நீ. அப்புறம் ஒப்பு கொடுப்பேன், ஐயா அந்த இருதயத்தை கொடுங்க ஐயா, மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க ஐயா. ஏன் அப்படின்னா, என்னப்பா அவ்வளவு அன்பா இல்லை, சுயநலத்துல ஜெபம் பண்றேன், நான் எங்க வரணும்? ஏன்னா ஆண்டவரே, நான் வெளியில ஒரு பிம்பத்தை போடலாம், மன்னிக்கிறவர் போல, அன்பு செய்கிறவர் போல, உண்மை உள்ளவரை போல, ரொம்ப பரிசுத்தம் உள்ளவரை போல வெளியில அவருக்கு பேர் இருக்கு சாம் பிரசாத்துக்கு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என் வாழ்க்கையை தலைகீழ திருப்பி போட்ட ஒரு நாள் ஒன்று இருக்கு. என்ன? ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்த புதுசு பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். சரியா, ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ அவரு மேடையில் அந்த பாஸ்டர் என்னை அறிமுகப்படுத்தினார். என்ன அறிமுகப்படுத்தினார்? இப்பொழுது நம் நடுவே கர்த்தருடைய தாசன் சாம் பிரசாத்னாரு. நான் யாரா அதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தேன். நான் ஏன் அப்படின்னா, அது ஒட்டலை. என்ன செய்யல? ஒட்டலை. சாமி என்னதான் மேக்கப் பண்றதுக்கு உட்கார்ந்து இருந்தாலும் சாமியோட இருதயம் பச்சையா சொல்லுது, தம்பி ஒன்னே இல்லை தம்பி, வேற யாரையா சொல்றாங்க அப்படின்னு. அப்பனா என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே இந்த பேருக்கு உமக்கு உண்மையா நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யும்? அவர் என்னை நம்புறாரு. என்ன நம்புறாரு? தேவனுடைய தாசன், பரிசுத்தவான். யார் நம்புறாரு? அவர் நம்புறாரு. ஆண்டவரே, நான் டுபாக்கூர்னு உமக்கு மட்டும்தானே தெரியும் இல்லையா? கரெக்டா? அன்னைக்கு முழங்கால் போட்டேன், ஐயா தயவு செஞ்சு நான் பேரை வச்சுட்டு பாலிசா வெளியில சுத்துறதை காட்டிலும், பாலிசா வெளியே சுத்தி நரகத்துக்கு போறதை காட்டிலும், நான் பேரே இல்லாம உங்களோட சமூகத்துக்கு வர்றதை ரொம்ப வாஞ்சிக்கிறேன்னு. உயிருள்ளவன் என்று பெயர் எடுத்தும் செத்தவனாய். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்க போறோம். சரியா? வேண்டாம் ஆண்டவரே, எங்க இருதயத்தை நீங்க சீர்படுத்துங்க. எங்க இருதயம் உம்மை மட்டும் ப்ளீஸ் பண்றதுக்கும், உம்மை மட்டும் நாங்க உமக்கு மட்டும் உண்மையுள்ளவர்களா இருக்கிறதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுன்னு கேட்க போறோம். சரியா? எழுந்துறீங்க. தேங்க்யூ ஃபாதர்.